அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இன்னைக்கு படிக்க போற பாடம், புதிய பாடம் 26வது பாடம் தரம் 10க்குரிய மீடிரன் பரம்பல் என்ற பாடம். ரைட். மீடிரன் பரம்பல் என்றால் என்ன? எங்களுக்கு தெரியணும். மீடிரன் பரம்பல் என்றால் என்ன? மீடிரன் என்றால் என்ன? இப்ப தரவுகள் ஓட சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் தான். தரவுகள் நான் கலெக்ட் பண்ற டேட்டாஸ அதோட சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் தான் மீடிரன் பரம்பல். அதுல வந்து நாங்க எடுக்கக்கூடிய தரவுகளை வகை குறிக்கிறது, தரவுகளை ஒரு ஒழுங்குகளை எழுதுறது, அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான் மீடிரன் பரம்பல். அப்ப அதுல வந்து உங்களுக்கு தெரியணும் தரவுகள் நாங்க கேட்கிறது அப்படிப்பட்ட காண்றது மீடிரன் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் பார்க்கும். முதலாவதாக பாடத்துல அதாவது மீடிரன் தரவுகள் அப்படின்னா முதலாவது அப்ப எங்களுக்கு தரவுகள் பத்தி தெரியும். பாடத்துல பெற்ற புள்ளிகள் அல்லது மொத்தமாக பெற்ற புள்ளிகள் அங்க அதே மாதிரி கிராமத்துல உள்ள குடும்ப அங்கத்தவர்கள் எண்ணிக்கை. ஒரு உதாரணங்கள் எங்களுக்கு ரைட். அதுல வந்து இப்ப தரவுகள்லையும் எங்களுக்கு தொடரான தரவுகள் என்றா தொடரான, அதாவது தசமங்களும் உள்ளடக்கிய தரவுகள். உதாரணமா ஒரு திணிவு எடுத்தா திணிவு, நீளம், தொடரான ஒரு முழு எண் பெருமானத்தை கொண்டிருக்காது எல்லாரும். உதாரணமாக திணிவு எடுத்த 55 விலங்கல்ல கிளியர் இல்லையா? ஸ்டக் ஆகுது. கவரேஜ் ஸ்ட்ரக் ஆகுதா? ஓ இப்ப எப்படி? இன்னும் அப்படி ஓ சார். கவரேஜ் எல்லாம் ஓகேயா? ஓ சார். ஓ இங்கே ஓகேன்ட்டாங்க. இப்ப எப்படி? இல்ல சார்.
இப்போ ஓகேயா? என்ன வேணுமா? இப்போ சரி சார். ஓகே தானே? பாருங்க, இப்ப எங்களுக்கு தரவுகள் வேண்டா. அப்ப தரவுகள் வந்து உதாரணமாக எங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தரவுகள்ல வந்து தொடரான தரவுகள், பின்னகமான தரவுகள் 2 வகையால எங்களுக்கு தரவுகளை குறிக்கணும். அடுத்தது பின்னகமான தரவுகள். தொடரான தரவுகள் இருந்தாங்க குறிப்பான ஒரு முழுவன் பெருமானத்தை கொண்டிருக்காது. ரைட்? அதுல தசமங்களும் உள்ளடக்கக்கூடிய உதாரணமாக எங்களுக்கு திணிவு, நீளம், அதே மாதிரி கனவளவு, அதே போன்று வயது, இப்படிப்பட்ட தரவுகள் எல்லாமே என்ன தொடரானதாக ஒரு முழுவன் பெருமானத்தை மட்டும் கொண்டிருக்காது. இப்ப உதாரணமாக வயது எடுத்தா 15 வயதுக்கும் 16 வயதுக்கும் இடைப்பட்ட அதுலயும் ஒரு மாத கணக்கில் அது வித்தியாசப்படக்கூடிய விடயங்களும் இருக்கு. சோ அப்ப தொடரான தரவுகள்ல அதை உள்ளடக்க ஏழு. அதே மாதிரி பின்னகமான தரவுகள் முழுவன் பெருமானங்களை மட்டும் கொண்டிருக்கும். உதாரணமாக எண்ணிக்கை, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எண்ணிக்கை, பாடசாலையில ஒரு வார காலம் ஒரு வாரத்தில் கடந்த பாடசாலை சமூகம் அளித்த மாணவர்களின் எண்ணிக்கை, ரைட்? ஒரு வாசியசாலையில் உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கை, அப்படி ஒரு பின்னகமான தரவுகள் முழுவன் பெருமானத்தை கொண்டிருக்கும். ரைட்? இதுங்களுக்கு ஆரம்பத்துல தெரியும். அடுத்தது உதாரணமாக தரவுகள் கொண்ட ஒரு தொகுதியை பார்க்கும். ஒரு வீடமைப்பு திட்டத்தில் இருக்கும் வீடுகளில் உள்ள வாக்காளர் எண்ணிக்கை. ஒரு வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளில் வாக்காளர்களின் எண்ணிக்கை. இப்படி ஒரு தரவை பார்த்தா இது என்ன எப்படிப்பட்ட தரவா இருக்கும்? தொடரான தரவா, பின்னகமான தரவா? பின்னகமான தரவு. என்ன இதுல முழுவன் பெருமானங்கள் மட்டும்தான். மனிதர்கள் எண்ணிக்கை முழுவன் பெருமானத்தை கொண்டிருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தரவை தொகுதி பார்த்தா 2 அப்ப இந்த தரவுகள் உடைய இந்த தரவு தொகுதியை பார்த்தால் இதுவெல்லாம் ஒரு பின்னகமான தரவு. இந்த தரவுகள வீச்சு என்ன? தரவுகள வீச்சு என்றால் முழு அதிகூடிய பெருமானம், தரவுகளின் அதிகூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை, கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானம் கூடிய தரவுகளை கழிக்கும். கூடிய பெருமானம் தரவுகள்ல கூடிய பெருமானத்தில் இருந்து குறைந்த பெருமானத்தை கழித்தால் இந்த தரவு தொகுதியில வீச்ச காணலாம். ரைட்? அடுத்தது அப்ப இதுல வீச்ச எப்படி காணுது? இதுல வந்து கூடிய தரவுகள், கூடிய பெருமானமுடைய தரவு எது? 9. அதே மாதிரி குறைந்த பெருமானமுடைய தரவு 1.
அப்ப கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை கழித்தால் எங்களுக்கு வீச்சை காண ஏறும். இங்க வீச்சாக எத்தனை வரும்? 9 வரை 1 சமம் 8 வரும். ரைட். அப்ப இங்க வீச்சுடைய பெருமானம் குறைவாக இருக்கு. ரைட். வீச்சுடைய பெருமானம் குறைவாக இருந்தால் இந்த மீட்டரன் பரம்பல்ல வீச்சுடைய பெருமானம் குறைவாக இருந்தால் எங்களுக்கு தனித்தனியாக மீட்டரன்களை வகைப்படுத்த இயலும். உதாரணமாக ஒரு வாக்காளர் கொண்ட வீடுகள் எண்ணிக்கை 1, 2, 3, 3. 2 வாக்காளர்களை கொண்ட வீடுகள் எண்ணிக்கை 1, 1, 2, 3, 4, 5. ரைட். 3 வாக்காளர்களை கொண்ட வீடு எண்ணிக்கை 1, 2, 3, 4. 4 வாக்காளர்களை கொண்ட வீடுகள் எண்ணிக்கை 1, 2. இப்படி தனித்தனியாக ஒரு தரவுகளை கூட்டமாக்க தனித்தனியாக ஒவ்வொரு தரவுகளுக்குமான மீடர் என எங்களுக்கு காணணும். அதாவது தரவுகளுடைய எண்ணிக்கை. ரைட். அந்த எண்ணிக்கை அப்படி காணணும். ஆனால் பெரிய வீச்சை கொண்டிருந்தால், அதாவது அதிகூடிய பெருமானங்களுடைய வீச்சாக இருந்தால் அந்த வீச்சுகள்ல எப்படி நாங்க செய்யணும்? அந்த தரவுகளை தனித்தனியாக கூட எழுத இயலாது. பெரிய எண்ணிக்கை 80, 90 அல்லது 70, 50, 40 அப்படி பெரிய பெருமானங்களுடைய வீச்சாக இருந்தால் அந்த வகுப்புகளாக சேர்த்துத்தான் நாங்க என்ன செய்யணும்? அதுக்கான மீடரனை வகை குறிக்கணும். மீடரனை குறிக்கணும். உதாரணமாக ஒரு வகுப்புள்ள மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் எண்ணிக்கை ஒருத்தர் 90க்கு மேல எடுத்திருப்பார், இன்னொருத்தர் 30க்கு குறை எடுத்திருப்பார். அதற்கான வீச்சை பார்த்தாலே 60 மட்டும் வரும். ரைட். அப்ப அப்படிப்பட்ட வீச்சுகளுடைய தரவுகள்ல நாங்க வகை குறிக்கிற நேரம் அதுல கூட்டமாக மாத்தணும், ஒரு தொகுதிகளாக மாத்தணும். அப்ப அப்படிப்பட்ட தொகுதிகளாக நாங்க அவற்றை கூட்டமாக்கி அதுக்கான மீட்டரன்களை என்ன செய்யணும்? குறிக்கணும். ரைட். எங்களுக்கு தெரியும் வீச்சு என்றால் என்னன்னு. ரைட். முக்கியமாக இதுல இந்த விஷயத்தை நாங்க கட்டாயம் நட்படுத்தலாம். அடுத்தது விஷயம் ஒரு பரந்த தரவுகள், அதாவது வீச்சுடைய தரவு தொகுதிகளை பார்ப்போம். ரைட். உதாரணமாக ஒரு பாடசாலையில ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகள். ரைட். ஒரு பாடசாலையில் ஒரு புள்ளிகள் இப்படி ஒரு தரவை நாங்க பார்த்தால் உதாரணமாக இருக்கு 25, 12, 65, 40, 32, 84, ரைட். 57, 65, 32, முன்னாடி 0, 9, அதே மாதிரி 70, 53, 67, 56, 65, 48, 20, 17, 8, 43, அதே மாதிரி 52, 68, 73, 25, 39,
42, 61, 22, 37, 45, 36, 65, 24, 53, 46, 18, 39, 54, 26, 27, 94, 52, 27. இது உங்களோட புத்தகத்தில் இருக்கக்கூடிய தரவு தொகுதி, ரைட்? அதாவது ஒரு பாடசாலையின் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் கணித பாடத்தில் பெற்ற புள்ளிகள், ரைட்? இந்த தரவு தொகுதியை நான் பார்த்தேன். இதுல ஒரு கிட்டத்தட்ட 45 தரவுகள் இருக்கின்றன. அப்ப இந்த தரவுகள்ல நாங்க வீச்சை பார்ப்போம். முதலாவது வீச்சு என்ன? இந்த தரவுல வீச்சு ஆகக்கூடிய பெருமானம் உள்ள தரவு 94 என்ற கூடிய பெருமானம், ரைட்? ஆகக்கூடிய இந்த பெருமானம் இந்த 8 என்ற இந்த பெருமானம், ரைட்? அப்ப நாங்க இந்த கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை கழித்தால் அதுதான் என்ன வீச்சாக வரும், ரைட்? அதுதான் வீச்சாக வரும். ஸோ நாங்க வீச்சை கண்டால் வீச்சு சமன் 94, 18, 86, ரைட்? சோ இங்க வீச்சு பெரிய ஒரு பெருமானமுடைய வீச்சு. அவ இப்படிப்பட்ட ஒரு பெரிய பெருமானமுடைய வீச்சு எடுத்தால் உங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த தனித்தனியாக ஒவ்வொரு பெருமானமுடைய புள்ளிகளை எங்களுக்கு தனித்தனியாக குறிக்க இயலாம். அதாவது அதுக்கான மீட்டர் எண்கள் குறிக்க இயலாம், ரைட்? அப்படி ஒவ்வொன்று குறிக்க போனா பெரிய ஒரு இடம் தேவைப்படும். சோ நாங்க இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு கூட்டமாக்கணும். இந்த தரவுகளை ஒரு கூட்டங்களாக வகைப்படுத்தணும். இப்ப கூட்டங்களாக வகைப்படுத்தினால் தங்க வகுப்பாயிடை ஒரு வகுப்புகளாக கூட்டங்களாக இங்க பிரிக்கணும். அதுதான் வகுப்பாயிடையில் சொல்லக்கூடிய தரவு கூட்டம் கொண்ட தொகுதிகளாக காட்டுறது. அதுதான் வகுப்பாயிடை. தரவு கூட்டங்களை தொகுதிகளாக காட்டுறதுதான் வகுப்பாயிடை. உதாரணமாக நாங்க குறைந்த பெருமானம் 8 ஆரம்பிக்கலாம், ரைட்? இது 86 குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதிகளாகவும் எடுக்கணும், ரைட்? 10 வகுப்பாயிடை பெருமானங்களை நாங்க எடுக்கணும் என்றதால, ரைட்? அப்படியே தரவுகளை வகை பிரிக்கிற நேரம் வகுப்பாயிடைகளாக கூட்டங்களாக பிரிக்கின்ற நேரம் என்ன செய்யணும்? ஒரு 10 வகுப்புகளையாலும் என்ன செய்யணும்? எடுக்கணும். 10 வகுப்புகள் எடுக்கணும். என்ன செய்யணும்? ஒரு கூட்டத்துல ஒரு வகுப்பாயிடையில குறைந்தது 8 பெருமானங்கள், அதாவது 86 10ஆல வகுத்தா 8.6. அப்ப அன்னளவாக 8 பெருமானங்களுடைய 8 என்றதை பெருமனாக 8 பெருமனாக கொண்ட வகுப்பாயிடையை நாங்கள் என்ன செய்யணும்? உருவாகணும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? வெயில வகுப்பாயிடைகளை பிரிக்கின்ற நேரம் எப்படி? வகுப்பாயிடை முதலாவது 8லிருந்து 16. இதுல வகுப்பாயிடை 16, ரைட்? இப்ப ஒரு இந்த வகுப்பாயிடையை பார்த்தார். வகுப்பாயிடைன்றது தரவுகளை கூட்டங்களாக கொண்ட தொகுதி, ரைட்? அப்ப இதுல 8 தொடக்கம் 16 என்ற வகுப்பாயிடையை பார்த்தார். இதுல எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இந்த வகுப்பாயிடையிட பருமன். வகுப்பாயிடையிட பருமன் எப்படி? அப்ப இது கீழ் எல்லை. எங்களுக்கு தெரியும் முக்கியமாக வகுப்பாயிடையில இங்க வரக்கூடியது கீழ் எல்லை. அதே மாதிரி கூடிய பெருமனம் மேல் எல்லை. அந்த வகுப்பாயிடையில எல்லையை நாங்க அறியணும். அப்ப மேல் எல்லை எப்படி வரும், கீழ் எல்லை எப்படி வரும் என்று கட்டாயம் தெரிஞ்சு இருக்கணும், ரைட்? அப்ப இந்த கீழ் எல்லையும் மேல் எல்லையை நாங்க அறிஞ்சால் இப்ப என்ன செய்யணும்? அப்ப இதுல பருமன் தெரிஞ்சுக்கணும். வகுப்பாயிடையில பருமன் எப்படி? என்ன செய்யணும்? கீழ் எல்லையையும் என்ன செய்யணும்? மேல் எல்லையிலிருந்து கீழ் எல்லைய கழித்து ஒன்றை கூட்டினால் அதோடைய பெருமானம் வரும். அதாவது 16 8 போனா 8, அதோட ஒன்றை கூட்டுற நேரம் 9. சோ
8 தொடக்கம் 16 வரை 9 பெருமானங்களை கொண்ட ஒரு வகுப்பாயிடை. 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 என்று 9 பெருமானங்களை கொண்ட ஒரு வகுப்பு தான் இந்த 8 தொடக்கம் 16 என்ற வகுப்பாயிடை. சோ இது 9 பருமன் ஆக 9 கொண்டிருக்கு. அதே மாதிரி அத எல்லைகள் எங்களுக்கு தெரியும். அப்ப மேல் எல்லை கூடிய பெருமானம், கீழெல்லை என்பது குறைந்த பெருமானத்தை உடைய எல்லை. அப்ப இந்த தொகுதிகளை நாங்க பார்த்து என்ன செய்யணும், இந்த வீச்சுக்கள் பெரியதான் நாங்க வகுப்பாயிடைகளை உருவாக்குற. இந்த வகுப்பாயிடையில் எப்படி வகுப்பாயிடையில பருமன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 10 வகுப்பாயிடைகள் உருவாக்கணும் ஒரு தரவு தொகுதியில. சோ நாங்க 86 10 வகுத்தால் 8.6 வரும். அதாவது நிலவாக 9 பெருமானமாக என்ன செய்யணும், வகுப்பாயிடையில பருமனாக 9 கொண்ட வகுப்புகளை நாங்க இங்க உருவாக்கு. அப்ப இந்த வகுப்பாயிடைகள்ல மீட்டரன்கள், அதாவது 8 தொடக்கம் 16 வரையான புள்ளிகள் எத்தனை இருக்கிறாங்க? 1, 2, 3, 3 தான் இந்த மீட்டர். 8 தொடக்கம் 16 வரை இருக்கக்கூடிய புள்ளிகளோட எண்ணிக்கை 3. சோ அதுல மீட்டரன் 3, இதுதான் மீட்டர் என்று. அதே மாதிரி 16 அடுத்த வகுப்பாயிடை 17 தொடக்கம் 25. அப்ப அந்த வகுப்பாயிடைக்கு உட்பட்ட மீட்டரனுடைய பருமன் அல்லது அந்த வகுப்பாயிடைக்கு உட்பட்ட புள்ளிகளோட எண்ணிக்கையை பார்த்தா என்ன செய்யலாம்? 1, 17 தொடக்கம் 25, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப 7 மீட்டர், ரைட்? 7 புள்ளிகள் இந்த வகுப்பாயிடை, அதாவது 17 தொடக்கம் 25 என்ற வகுப்பாயிடைக்குட்பட்ட புள்ளிகள் இங்க 7 புள்ளிகள் இருக்கிறது. சோ இதை நாங்க என்ன செய்யணும், அது ஒரு மீட்டரனாக வகை குறிக்கணும். இப்படித்தான் மீட்டரன்கள் வகை குறிக்கிறார். உங்களுக்கு புத்தகத்தை பார்த்தால் விளங்கும் எப்படி மீட்டரன்கள் வகை குறிக்கப்பட்டிருக்கிறது, ரைட்? ஒவ்வொரு பெருமன்கள் வகுப்பாயிடைகள், ஒவ்வொரு வகுப்பாயிடை 8 பிரிவுகளாக, மேலெல்லை கீழெல்லை சரியான முறையில 8 சமனாக, வகுப்பாயிடை சமனாக, வகுப்பாயிடை பருமன் சமனாக ஒவ்வொரு வகுப்புகளும் அமைக்கப்பட்டு என்ன செஞ்சுக்கிறது, இங்க புள்ளிகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இங்க வகுப்பாயிடை 16 அடுத்த வகுப்பாயிடை 16 இருந்து ஆரம்பிக்காம 17 இருந்துதான் ஆரம்பிச்சிருக்கிறது. 17 இருந்து 16 தொடக்கம் 24 என்று வராம 17 தொடக்கம் 25, அதுக்கு அடுத்தது 25 தொடக்கம் 33, ரைட்? 26 தொடக்கம் 33, அடுத்தது 34 தொடக்கம் 42. இப்படி வகுப்பாயிடை வகைப்படுத்தப்பட்டிருக்கிற வகுப்பாயிடை தொடக்கம் 16, 17 தொடக்கம் 25, 26 தொடக்கம் 34, 35 தொடக்கம் 43, 44 தொடக்கம் 50, 53 தொடக்கம் 61, 62 தொடக்கம் 20. இப்படி வகுப்பாயிடைகள் ஒவ்வொரு மேல் எல்லையிலிருந்தும் அடுத்த எண்ணிலிருந்து தான் கீழ் எல்லையை ஆரம்பிக்கும், ரைட்? இங்க 16, இங்க 17, 16 ரெண்டு வரணும். அதாவது 14 தொடக்கம் 24 என்று நாம என்ன செஞ்சுக்கிற 17 அடுத்த இலக்கத்திலிருந்து ஆரம்பிச்சுக்கிற. ஏன் காரணம்? அப்ப அந்த புள்ளிகள் எப்படி ஒரு தொடரான தரவுகளாக அல்லாம
பின்னகமான தரவுகளாக இருப்பதால இந்த முறையில வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ரைட். தொடரான தரவுகளாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? இப்படி 16 தொடக்கம் 24, 24 தொடக்கம் 32, 32 தொடக்கம் 40, இப்படி ஒவ்வொரு முடிகிற மேலிருந்து கீழே ஆரம்பிக்கிற மாதிரி வகுப்பாய்டிகள் அமைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இங்க பின்னகமான தரவுகள் என்றதால இப்படி வகுப்பாய்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நாங்க அந்த வகைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய தரவுகளை அடிப்படையாக 21, 87 இந்த வகுப்பாய்டை ஒவ்வொரு வகுப்பாய்டை தொகுதி. ரைட். இந்த 3, 6, 9, 10 வகுப்பாய்டைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ரைட். 10 வகுப்பாய்டைகள் அப்ப இத மீட்டரன்களை வகை குறித்தார். நாங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி மீட்டரன்களை பார்த்தால் 3, 7, 4, 8, 5, 6, 7, 2, 1. இந்த மீட்டரன்களை பார்த்தால் இந்த மீட்டரன்களை பார்த்தால் அதிகூடிய பெருமானங்கள் உடைய அதிகூடிய மீட்டரன் உடைய வகுப்பு தான் இது. அதாவது அதிகூடிய மீட்டரனுடைய வகுப்பு இந்த 35 தொடக்கம் 43 என்ற வகுப்பு. ரைட். இங்க அதிகூடிய பெருமானமாக 8 இருப்பதாக இதுதான் இந்த வகுப்பு தான். இந்த வகுப்பு ஆகார வகுப்பு. அதாவது கூடிய மீட்டரன் உடைய வகுப்பு ஆகார வகுப்பு. ரைட். அல்லது உங்களுக்கு சாதாரணமாக இந்த இப்படி வகுப்பாய்டைகள் அல்லாம பார்த்தா கூடிய தரவுகள் ஏதோ அதுதான் ஆகும். அதே மாதிரி கூடிய தரவுகள் அதாவது மீட்டரன் பெருமானம் கூடியதாக உள்ள வகுப்பு தான் ஆகார வகுப்பு. இதுதான் இதுல எனக்கு தெரியும் இது கீழெல்லை, இது மேல் எல்லை. உங்களுக்கு தெரியணும் கீழெல்லை எது மேலெல்லை எது. அதே மாதிரி ஆகார வகுப்பு காண தெரியும். ஆகார வகுப்புனா கூடிய மீட்டரனுடைய வகுப்பு தான் ஆகார வகுப்பு. ரைட். அடுத்தது இந்த ஆகார வகுப்பு என்றால் என்னென்ன கட்டாயம் தெரிஞ்சுக்கோமா? இதுக்கு முன்னே பார்த்தது வீச்சு என்றால் தரவுகள்ல கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை கழித்தால் வரக்கூடியதுதான் வீச்சு. அதே மாதிரி ஆகார வகுப்பு என்றால் என்ன செய்யணும்? ஆகார வகுப்பு கூடிய மீட்டரன் பெருமானம் கூடிய மீட்டரன் பெருமானமுடைய வகுப்பு ஆகார வகுப்பு. அதே மாதிரி வகுப்பாயிடை பருமன். வகுப்பாயிடை பருமன் பருமன் என்பது வகுப்பாயிடையில பருமன் என்பது மேல் எல்லையிலிருந்து மேல் எல்லையை கழிச்சு ஒன்றை கூட்டணும். நான் ஆல்ரெடி சொன்னேன். ரைட். மேல் எல்லை ரைட். அதுதான் வகுப்பாயிடையில பருமன். வகுப்பாயிடையில பருமன் என்றது அந்த வகுப்பாயிடையில இருக்கக்கூடிய தரவுகளோட எண்ணிக்கை. தரவுகளோட எண்ணிக்கையால அந்த பருமன் அதாவது எத்தனை பெருமானங்களை கொண்டிருக்கிற. ரைட். அதுதான் பருமன். அப்ப இங்க எல்லா வகுப்பாயிடைகளோட பருமனும் சமனாக இருக்கணும். அது 14 8 கழித்த எத்தனை 8, அது 2 கூட்டினா 9.
அப்ப இதுவும் 25 கழித்தல் 8 அதோட கூட்டினா 9. இப்ப இங்க பருமன் எல்லாமே சமனாக இருக்கின்றது. அப்ப சமனான பருமன்களுடைய பகுப்பாய்டைகள் தான் உருவாக்கப்படும். அடுத்து நாங்க தொடரான தரவுகள் பின்னகமான தரவுகள் பத்தி பார்த்தோம். அதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தொடரான தரவுகள் என்றால் முழுவன் பெருமானங்கள் அல்லாத பெருமானங்கள், முழுவன் பெருமானங்களையும் கொண்டிருக்கலாம் அல்லது முழுவன் பெருமானம் அல்லாத தசமங்களையும் கொண்டிருக்கலாம். அதே மாதிரி பின்னகமான தரவுகள் என்றால் முழுவன் பெருமானங்களை தான் இங்க தரவுகளாக கொண்டிருக்கக்கூடிய தொகுதிகள், அதை பின்னகமான தரவுகள். அடுத்து கட்டாயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க நாங்க ஒரு முக்கியமா தேவையான விஷயங்களை வகுப்பாய்டையோட தொடர்பட்ட முக்கியமான விஷயங்களை நாங்க காரணத்துக்கு ஒரு வகுப்பாய்டை மட்டும் இங்க எழுதி வைக்கிறேன். 8 தொடக்கம் 16 சரி, இந்த வகுப்பாய்டையை வச்சு நாங்க இந்த விஷயங்கள் பார்ப்போம். முதலாவது ஆரம்பத்தை சொன்ன விஷயங்கள் தான், அதை நான் சொன்ன பாயிண்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்து பெருமானம் அடுத்தது உள்ள அதே மாதிரி மேல் எல்லை கொண்ட கூட்டினால் வருவதுதான் வகுப்பாய்டையின் பருமன். ரைட், வகுப்பாய்டையோட பருமன் என்னது? மேலெல்லையிலிருந்து கீழெல்லையை கழிச்சு கொண்ட கூட்டினால் வரும், அதுதான் வகுப்பாய்டையோட பருமன். அடுத்த விஷயம் உதாரணம், இதுக்கு உதாரணமாக 8 16 என்ற வகுப்பாய்டை இருந்தால் 16 இது கீழெல்லை, இது மேலெல்லை. சோ மேலிலிருந்து கீழெல்லை கழிச்சு கொண்ட கூட்டினால் 9 வரும், அதுதான் பருமன். அடுத்த விஷயம் வகுப்பாய்டை நடுப்பெருமானம். நடுப்பெருமானம், வகுப்பாய்டையில் நடுப்பெருமானம் என்றது ஒரு வகுப்பாய்டையில் இருக்கக்கூடிய மேல் எல்லையையும் கீழ் எல்லையையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். ரைட், அதாவது நடுப்பெருமானம். உதாரணமாக 8 தொடக்கம் 16 என்ற வகுப்பாய்டையில நடுவில் இருக்கக்கூடிய பெருமானம் தான் நடுப்பெருமானம். அதை தனியாக பார்க்கலாம். அதாவது 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. அதுல நடுவுல, அதாவது 9 அரைவாசி 4.5 அஞ்சாவது உறுப்பு தான் நடு பெருமானம், அதாவது 10 என்றதுதான் நடுப்பெருமானம். ரைட், ஆனா 16 இந்த
வகுப்பாளியோட நடுப்பெருமானம் எத்தனை? 16 மட்டையும் கூட்டினால் 24. அதை 2ஆல வகுத்தால் எத்தனை? 12. சோ இதுல நடுப்பெருமானம் 12. உதாரணமாக இந்த வகுப்பை பார்த்தா 10, 11, 12, 13, 14, 15, 16. இந்த 12 தான் நடுப்பெருமானம். எப்படி? இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, நடுவில் இருக்கக்கூடிய பெருமானம் தான் நடுப்பெருமானம். இதை நாங்க இப்படி எழுதி பார்க்காம இந்த முறையில பார்த்தேன். அதாவது இந்த கீழலையும் மேலையும் கூட்டி 2ஆல வகுத்தால் நடுப்பெருமானத்தை பெற இயலும். ரைட்? அது இருக்கக்கூடிய விஷயம். இருக்க வேண்டிய விஷயம். ரைட்? 8 சக 16 கீழ் 2. ரைட்? 5 விளக்கம் 15 என்ற முகப்பாடு நடுப்பெருமானம் என்றால் 5ஐயும் 15ஐயும் கூட்டி 2ஆல வகுப்போம். இந்த நடுப்பெருமானங்கள் பற்றி அறிவே எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக இந்த வகுப்பாயிலை வச்சு நான் இந்த 2 விஷயங்களுக்கும் எழுது. ரைட்? வேணா நோட் பண்ணிக்கோங்க. சரி சார். ரைட். ஓகே. அப்ப உங்களோட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி 26.1 பாருங்க. பயிற்சி 26.1. அதுல ஒவ்வொரு தொகுதிகளையும் நாங்க பார்ப்போம். கோழிங்க சார். ரைட்? இந்த பாருங்க, பயிற்சி 26.1 முதலாவது, ஒரு பாடசாலையில் தரம் 10 மாணவர் கூட்டம் ஒரு தவணை பரீட்சையில் பெற்ற புள்ளிகள் கூட்டமாக்கி பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. அப்ப இந்த அட்டவணையில இந்த புள்ளிகள்ல அதாவது மாணவர்கள் எடுத்த புள்ளிகள், அதாவது கூட்டமாக்கி தரப்படுகிறது. 11 வரைக்கும் 20. அப்ப 11 குறைய ஒருத்தரும் எடுத்தில்லை. ரைட்? 11 குறைய ஒரு மாணவரும் ஒரு புள்ளியும் எடுத்தில்லை. ரைட்? 11 கூட தான் எடுத்திருக்கிறது. ரைட்? அதே மாதிரி 11 வரைக்கும் 20, 21 வரைக்கும் 30, 31 வரைக்கும் 40, 41 வரைக்கும் 50, அப்படி புள்ளிகள் கூட்டமாக்கப்பட்டிருக்கிற இதுதான் வகுப்பாயிடைகள். இந்த வகுப்பாயிடைகள்ல இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாமே கீழெல்லை, இந்த பக்கம் மேலெல்லை. ரைட்? அடுத்தது லீடுகள், அதாவது 11 வரைக்கும் 20 புள்ளிகள் எடுத்த மாணவர் எண்ணிக்கை 1. ஒரு மாணவன் தான் அந்த இதற்கு இடைப்பட்ட புள்ளிகளை எடுத்திருக்கிறார். அதே மாதிரி 21 30 7 மாணவர்கள் எடுத்திருக்கிறார். அடுத்தது 9, 8, 10,
7 4 2 ரைட். அப்ப இந்த மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய புள்ளிகள் எங்களுக்கு தெரியும். அதாவது இந்த புள்ளிகளுக்கு இந்த வகுப்பாளிகளுக்குரிய புள்ளிகளுடைய வகுப்புகளுக்குரிய மீட்டரன்களும் தெரியும், மாணவர்களோட எண்ணிக்கையும் தெரியும். இந்த மீட்டர் என்பது மாணவர்களோட எண்ணிக்கை. ரைட். எத்தனை மாணவர்கள்? 10 மாணவர்கள் 52 விளக்கம் 60 புள்ளிகளை எடுத்திருக்கிறார். அதே மாதிரி 4 மாணவர்கள் 71 விளக்கம் 80 புள்ளிகளை எடுத்திருக்கிறார். அதே மாதிரி 41 விளக்கம் 50 புள்ளிகளை 8 மாணவர்கள் எடுத்திருக்கிறார். அப்ப இந்த தரவுகள தெளிவான விளக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். முதலாவது இதுல முதலாவது கேள்வி, நடுப்பெருமான நிரலை பூர்ணப்படுத்துது. நடுப்பெருமான நிரல், அதாவது இந்த நிரல் நாங்க பூர்ணப்படுத்தோம். எப்படி பூர்ணப்படுத்துற? எங்களுக்கு தெரியும், நடுப்பெருமானம் காண்றது வகுப்பாய்டையில 2, அதாவது மேலெல்லை கீழெல்லை இரண்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். அப்ப 2ஐயும் கூட்டினால் 20 11 கூட்டினால் 31. 31 2ஆல வகுத்தால் எத்தனை? 15.5. 15.5. ரைட். அடுத்தது 30 21 கூட்டினால் 51. அது 2ஆல வகுத்தால் 25. அடுத்தது 40 31 கூட்டினால் 71. 71 2ஆல வகுத்தால் 35. எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த நடுப்பெருமானம் 10 10ஆல கூட்டிட்டு போறோம். 10 10ஆக கூட்டிட்டு போறோம். அப்ப எங்களுக்கு எப்படி அந்த இதை நாங்க எடுக்கிறது? அப்ப இந்த வகுப்புகளோட பருமன்கள் சமன். வகுப்புகளோட பருமன்கள் சமன். அதே மாதிரி மேலிலைக்கும் அடுத்து வரக்கூடிய 2 மேலிலைகளுக்கு இடையிலான வித்தியாசம் எத்தனை? 10. அல்லது அடுத்து வரக்கூடிய 2 கீழிலைகளுக்கு இடையிலான வித்தியாசம் 10. அந்த 10 என்பதால நடுப்பெருமானமும் தொடர்ந்து 10 10ஆக போகும். ரெண்டாவது பிரிச்சு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன செய்யணும்? எத்தனை வித்தியாசமோ அத்தனை கூட்டிட்டு 55.5, 65.5, 75, 85, 95. ரைட். இதுதான் நடுப்பெருமானம். நடுப்பெருமான பூர்ணப்படுத்தியாச்சு. எங்களுக்கு இன்னொரு விஷயம், நாங்க இப்படி எழுதிட்டு இன்னொரு ரீகரெக்ஷன் பார்த்துட்டா சரி. ரைட். இங்க 81 90 கூட்டினா எத்தனை? 171. 171 2ஆவது வகுத்தா. அதே மாதிரி இந்த 2 கூட்டினா 111. 111 அப்ப 55.5. 91 45.5. 191 95.5. அப்ப இப்படி என்ன செய்யணும்? ஒரு கரெக்ஷன் பார்த்துதான் ஒரு செக். இது அடுத்த விஷயம், ஆகார வகுப்பு. ஆகார வகுப்பு யாரு? ஆகார வகுப்பு எத்தனை? அப்ப கூடிய மீடுரன் உள்ள வகுப்பு தான் என்ன? ஆகார வகுப்பு. அப்ப இதுல கூடிய மீடுரன் உள்ள வகுப்பு 10. கூடிய மீடுரன் 10. கூடிய மீடுரன் உள்ள வகுப்பு எது? 51 விளக்கம் 60 என்ற இந்த வகுப்பு. 51 விளக்கம் 60 என்ற வகுப்பு தான் ஆகார. ரைட். அப்ப எங்களுக்கு தெரியணும் ஆகார வகுப்பு எப்படி காண்றது. அதே மாதிரி மீடுரன் நடுப்பெருமானம் காண்றது எப்படி? இந்த விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, வகுப்பாய்டின் பருமன். வகுப்பாய்டின் பருமன் என்றா என்ன செய்யணும்? கீழெல்லையிலிருந்து மேலெல்லையிலிருந்து கீழெல்லையை கழிச்சு 1 கூட்டம். 20 11 போனால் எத்தனை? 9. அதோட 2 கூட்டினால் 10. ரைட். அப்ப ஒவ்வொரு வகுப்பாய்டியோட பருமன் எல்லாமே சமன் தான். ரைட். வகுப்பாய்டியின் பருமன் 10. உதாரணமாக 20 11 பருமன் எல்லா பருமன்களும் பார்த்தா சமனா இருக்கும். 60 51 போனா 9. 1 கூட்டினால் 10.
இப்ப இதுதான் வகுப்பாய்டையில பருமன். ரைட். அப்ப இந்த கேள்வி எல்லாமே லேசான இலகுவான கேள்வி. ரைட். அடுத்த பாருங்க, இரண்டாவது கேள்வி. எங்க ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் உயரத்தை கிட்டிய சென்டிமீட்டருக்கு அளந்து பெற்ற தரவுகள் பின்வரும் அட்டவணையில் காணப்படுகின்றன. எங்களுக்கு தெரியணும், இந்த உயரங்கள் தொடரான தரவுகள் தான், ஆனா கிட்டிய சென்டிமீட்டருக்கு பெறப்பட்டிருக்கிறது, அதாவது முழு எண்ணுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ரைட். தரவுகளை பார்த்தா 149 145 எத்தனை பேர்? 5 மாணவர்கள். 145 150 8 மாணவர்கள். 150 155 15 மாணவர்கள். 7 மாணவர்கள். 160 தொடக்கம் 165 8 மாணவர்கள். 165 தொடக்கம் 120 மாணவர்கள், 6 மாணவர்கள். இந்த உயரங்கள் உயரங்கள் அடிப்படையில் மாணவர்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட். இந்த வகுப்புகளும் அப்ப இந்த மீட்டரன் அதிகூடிய மீட்டரன் 15. அப்ப இதுதான் ஆகார வகுப்பு. ரைட். ஆகார வகுப்பு 150 தொடக்கம் 155 என்ற வகுப்பு தான் ஆகார வகுப்பு. இதுல மேல்நிலை கீழ்நிலை இது பக்கம் எல்லாமே மேல்நிலை, இந்த பக்கம் எல்லாமே கீழெல்லை. ரைட். மேலெல்லை கீழெல்லை தெரியணும். அடுத்து முக்கியமாக பருமன், வகுப்பாய்டையிட பருமன் காண்றதுபடி மேலெல்லையில இருந்து கீழெல்லை கழிச்சு ஒன்றை கூட்டணும். அப்ப 6 வரும். 145 இருந்து 40 கழிச்சா 5. ரைட். அதுல ஒன்றை கூட்டினா 6 வரும். எல்லாமே வகுப்புகள், அதாவது வகுப்பாய்டைகள பருமன் 6ஆக இருக்கும். இப்ப நடுப்பெருமானம் காண்றது கேள்வியில பார்ப்போம். அட்டவணை பிரதிசை நடுப்பெருமான எல்லை பூர்ணப்படுத்துற. அப்படி பூர்ணப்படுத்துற 2ஐயும் கூட்டி 2 வகுக்கும். அப்ப 140 145 கூட்டினா 6 எப்படி 6. வகுப்பாயிடையின் பருமன், பருமன் என்றது எப்படி அவங்களுக்கு தந்த மேலெல்லையிலிருந்து கீழெல்லைய கழிக்கணும், கழிச்சு அவன்ட கூட்டணும். அப்ப 145 இருந்து 140 கழித்தால் எத்தனை? 5. அதுல 1 கூட்டினா 6. பருமன் சமன்பாடு தந்த நோட் பண்ணிக்க பாருங்க. ரைட்டா? அப்ப அதே மாதிரி 145 கழிச்சால் 5, அதுல 1 கூட்டினால் 6. 160 155 கழிச்சால் 5, அவட கூட்டினா 6. அப்ப அதுதான் வகுப்பாயிட பருமன். இப்ப நாங்க நடுப்பெருமானம் காணும் என்ன செய்யணும்? மேலெல்லையும் கீழெல்லையும் 2ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கணும். அப்ப 140 145 கூட்டினால் 285. அதை 2ஆல வகுத்தால் 142.5. 142.5. 140ஐயும் 145ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கணும். அப்ப 255.
42 தசம் 5. அப்படி 2க்குள்ள 2கள் ஒரு முறை, 8க்குள்ள 4கள், 5க்குள்ள 2கள் 2 முறை, 1 மீதி தசம் 5. 142 தசம் 5 தான் என்ன அடுத்தது 145 150 கூட்டினார் 295. 295 2ல வகுத்தால் 140. 95 90 40 45 145 147 தசம் 5. அப்படி 145 150 கூட்டினா 295. 295 2ல வகுத்தார் 295 2ல வகுத்தார் 1 9க்குள்ள 2கள் 4 முறை, 15க்குள்ள 2கள் 7 முறை, 1 மீதி தசம் 5. 147 தசம் 5. இங்க ஒவ்வொரு மேலெல்லைகள் அல்லது கீழெல்லைகளுக்கும் இடையிலான வித்தியாசம் 5 என்றதால, ரைட்? 5 என்றதால என்ன செய்யணும்? உங்களுக்கு ஈஸியாக நடுப்பெருமானத்தை 5 கூட்டிட்டு போகலாம். 252 தசம் 5. இங்க 157 தசம், இங்க 162 தசம் 5, இந்த 167 தசம் 5. சரி, இப்ப நடுப்பெருமானம் நிரல் நிரப்பப்பட்ட. அடுத்த அட்டவணையை கொண்டு வகுப்பில் 150 சென்டிமீட்டரும் குறைந்த உயரம் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை. 150 சென்டிமீட்டரிலும் குறைந்த மாணவர்கள். அப்ப 150 சென்டிமீட்டர் இதுதான். ஆக 150 சென்டிமீட்டர் இவ்வளவுதான். இது 150 சென்டிமீட்டரோட கூட, ரைட்? அப்ப அதை விட குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கை என்றா இதுக்கு மேலுள்ள மாணவர்கள் எண்ணிக்கை 8 கூட்டினால் எத்தனை? அதாவது 140க்கும் 145க்கும் இடைப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை 5. 145க்கும் 150க்கும் இடைப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை 8. 2ஐயும் கூட்டினால் 13, ரைட்? அப்ப 150 சென்டிமீட்டருக்கு குறைந்த மாணவர்கள் 13 மாணவர்கள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கலாம். 160 சென்டிமீட்டர் விட கூடிய உயரமான மாணவர்கள் எத்தனைன்னு கேட்டா, உதாரணமா இங்க 160 கூடிய இந்த ரெண்டும், அதாவது 160 வரைக்கும் 120 வரும். அப்ப இங்க 14 மாணவர்கள் 160 சென்டிமீட்டர் விட கூடிய உயரமான மாணவர்கள். அப்படி கேள்விகள் கேட்டா நாங்க அதுக்கேற்ற வகுப்பாய்வை பார்த்து விடைகளை கொடுக்க தெரியும். அடுத்தது ஆகார வகுப்பு. நம்மளுடைய சொன்னோம் ஆகார வகுப்பு. கூடிய மீட்டர் 15, அதுக்குரிய வகுப்பு 150 155 என்றது ஆகார வகுப்பாக வரும், ரைட்? அடுத்த கேள்வி, ஒரு பாடசாலையிலே முதலாம் தவணையின் போது பாடசாலைக்கு வந்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக்கிய மீட்டரன் பரம்பல். கூட்டமாக்கப்பட்ட மீட்டரன் பரம்பல் என்றால் பரவலாக்கப்பட்ட மீட்டரன் பரம்பல் வேற. அது ஆரம்பத்துல பார்த்த உதாரணம். அதாவது வகுப்பா இடைகளாக மாற்றாமல் சாதாரணமாக பார்த்தது, அது பரவலாக்கப்பட்டது. கூட்டமாக்கப்பட்டதுண்டா இப்படி வகுப்பா இடைகளாக கூட்டங்களாக மாற்றப்பட்டதுதான் கூட்டமாக்கப்பட்ட மீட்டரன் பரம்பல். அப்ப மீட்டரன் பரம்பல் சந்திக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை நடுத்தரமான மீட்டர் என்றது நாட்களின் எண்ணிக்கை. நடுத்தரமான எக்ஸ், மீட்டர் என்றது எக்ஸ். மீட்டர் வகைக்கு இருக்கக்கூடிய குறியீடு எஃப். அதே மாதிரி நடுத்தரமான வகைக்கு இருக்கக்கூடிய குறியீடு எக்ஸ்.
எக்ஸ் அண்ட் எஃப். அடுத்தது இப்ப இதுல வந்து உங்களுக்கு வகுப்பாய்வுகளை சந்திக்கிற 531 இலக்கம் 550 531 இலக்கம். அடுத்தது 551 இலக்கம் 570. அடுத்தது 571 இலக்கம் 590. இங்க பாருங்க ஒரு வித்தியாசம். 592 இலக்கம் 614 இலக்கம் 630. மாணவர்கள் எண்ணிக்கை 6, 4, 10, 21, 12. ரைட். எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ரைட். இங்க மேலெல்லை 550, இங்க கீழெல்லை 551. அடுத்த இலக்கம் 570, 21. இதுக்கு முன்னின இந்த வகுப்பாய்டைகள் முடிஞ்ச பெருமானத்திலிருந்து அடுத்த வகுப்பாய்டை ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது 145, 150, 150 155. ரைட். அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டிய வித்தியாசம், இது மாணவர்களின் எண்ணிக்கையோட சம்பந்தப்பட்டது. மாணவர்கள் மனிதர்களை அறவாசியாக பிரிக்க இயலாது. அதாவது பின்னத்துல மனிதர் எண்ணிக்கை பின்னமாக தசமமாக வராது. மனிதர்கள் எண்ணிக்கை தசமமாக வராது. சோ இத இந்த வகுப்பாய்டைகள் எப்படி முடிஞ்ச பெருமானம் அடுத்த பெருமானத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு வகுப்பாய்டையும் அடுத்தடுத்த பெருமானங்களிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் தொடரான தரவுகளை கொண்ட, அதாவது இப்ப நாங்க இதுக்கு முந்தின கேள்வி மாணவர்கள் உயரத்தோடு தொடரப்பட்டது. உயரம் தசமத்தோடு வரலாம். ஒருத்தர 151, இன்னொரு 150.2, இப்படி தசமத்தோட தொடர்பட்ட உயர பெருமானங்கள் வரலாம். அதனாலதான் அது வந்து முடிஞ்சதிலிருந்து அடுத்த வகுப்பாய்டை ஆரம்பிக்க. ரைட். எங்களுக்கு தெரியும். இப்ப இங்க நடுப்பெருமான நிரலை பூர்ணப்படுத்துறா என்ன செய்யணும்? 2ஐயும் கூட்டி 2ஆல வகுக்கும். அதாவது 531 550 கூட்டணும் 1081. 1081 2ஆல வகுத்தா எத்தனை? 1000 2ஆல வகுத்தா 540.5. 531 550 கூட்டினா 531 எத்தனை? 1081. அப்ப 540. முதலாம். அடுத்தது 550 551 தொடக்கம் 550 570 ரெண்டு பெருமானம் 2 கூட்டணும் 1000 1121. 1121. இது இப்படி வகுத்தா 500 120 60 121 ரைட். வகையிலே தெரியும் இங்க வித்தியாசம் 20. வித்தியாசம் 20 கூட்டிட்டு போகும். ரைட். வித்தியாசம் 20 நடுப்பெருமானம் 20 கூட்டிட்டு போகும். அப்ப 580.5 600.5 620.5. ரைட். அப்ப இதுதான் நடுப்பெருமானம். சரி. அடுத்த கேள்வி 591ற்கு குறைவாக மாணவர்கள் வரும் நாட்கள் எண்ணிக்கை. 591க்கு குறைவாக மாணவர்கள் வரும் நாட்கள் எண்ணிக்கைன்னா இது குறைவாக வருது. அப்ப 21ஐயும் 10ஐயும் 4ஐயும் கூட்டினால் எத்தனை? 31 35 35 நாட்கள்ல மாணவர்கள் 591 நாட்களை விட குறைவாக வந்திருக்காங்க. ரைட். அதே மாதிரி 570க்கு மேற்பட்ட மாணவர்கள் வரும் நாட்கள் எண்ணிக்கையில 570க்கு மேற்பட்டது இந்த வகுப்பாய்வுக்கு மேற்பட்டது.
ரைட். 571 விட கூட, 570 விட கூட. அப்ப 21 12 கூட்டினா 33, 43 நாட்கள் 570 விட மாணவர்கள் கூடவாக வந்திருக்காங்க. அடுத்தது பாடசாலை நடைபெற்ற நாட்கள் எண்ணிக்கை. பாடசாலை நடைபெற்ற நாட்கள் எண்ணிக்கைண்டா அந்த தவணையில நடைபெற்ற நாட்களை தான் இங்க மீட்டரன்களாக தந்திருக்காங்க. ரைட். அப்ப இந்த நாட்கள் மொத்தமாக கூட்டினால் பாடசாலை அந்த தவணையில நடைபெற்ற நாட்களின் எண்ணிக்கையை காண இயலும். ரைட். இதை கூட்டினால் 14, 35, 42, 52 நாட்கள் அந்த தவணையில பாடசாலை நடைபெற்றிருக்கு. இப்படி எங்களுக்கு பெருமானங்கள் காண தெரியணும். தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி சரியாக விளங்க தெரியணும். அடுத்த கேள்வி, சரிதானே? இன்னொரு அசைன்மெண்ட் தாங்க. அடுத்த விஷயம் நான் பார்க்க போற அடுத்த விஷயம், இந்த நடுப்பெருமானங்கள் அதே மாதிரி இந்த தரவுகள அடிப்படையாக வச்சு, அதாவது ஒரு சராசரி காண, அதாவது ஒரு மாணவர்கள் பெற்ற புள்ளிகளை வச்சு, அதே மாதிரி மாணவருடைய எண்ணிக்கையும் அடிப்படையாக வச்சு என்ன செய்யணும், சராசரியாக மாணவர் ஒருவர் பெற்ற புள்ளிய காண்றது. அதுதான் இடை, அதுதான் இடை காண்றது. ரைட். அப்ப இடை காண்றது எப்படி? ரைட். இடை காண்றது இடை காண்றது எப்படி? அப்ப உங்களுக்கு தெரியணும், தரவுகள் மொத்தமாக தரப்பட்ட தரவுகளை கூட்டி அந்த தரவுகளுடைய எண்ணிக்கையால வகுத்தால் தான் சராசரி காணணும். உதாரணமாக ஒரு கிரிக்கெட் போட்டி எடுத்தால், ஒரு கிரிக்கெட் போட்டியில 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. சரி. அந்த ஒரு இன்னிங்ஸ்ல 11 பிளேயர்ஸும் விளையாடி விக்கெட் போனால், அப்ப 11 பிளேயர்ஸும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஒருத்தர் 0 டக்ல போயிட்டு இருப்பார், இன்னொருத்தர் ஒரு குறிப்பிட்ட ரன்ஸ் 50 செஞ்சுரிஸ் அப்படி அடிச்சிருந்தா, மொத்தமாக எடுக்கப்பட்ட ரன்களுடைய எண்ணிக்கை, ரைட், அது எண்ணிக்கைய மொத்தமாக விளையாடிய துடுப்படுத்தாடிய வீரர்களுடைய எண்ணிக்கையால வகுத்தார் அது சராசரியாக ஒரு வீரர் அடிச்ச ஓட்டத்துக்கான பெருமானமாக வரும். அதுதான் இடை. ரைட். இப்ப இங்க கூட்டமாக்கப்பட்ட தரவுகள் வார நேரம், கூட்டமாக்கப்பட்ட தரவுகள் வர நேரம், நான் நேரத்தோட சொன்ன உதாரணத்தை பார்த்தா, இப்ப 11 பிளேயர்ஸ் தானே, அந்த 11 பிளேயர்ஸ் வந்து பெரிய ஒரு பெருமானம் அல்ல. 11 பிளேயர்ஸ்ன்றது பெரிய ஒரு பெருமானம் அல்ல, அது பெரிய வீச்சு அல்ல. ரைட். அப்ப நாங்க என்ன செய்யலாம், பிளேயர்ஸ் எடுத்த ஓட்டங்களுடைய எண்ணிக்கை, பிளேயர்ஸ் எடுத்த ஓட்டங்கள் எண்ணிக்கை, 11 பிளேயர்ஸும் விளையாடி இருப்பாங்க. மொத்த 14, 5 ரன்ஸ்கள் எடுத்திருப்பாரு. ரைட். 13 ரன்ஸ்
இன்னொருத்தர் 5 runs. இன்னொருத்தர் 48 runs. 46 runs. Right? இன்னொருத்தர் 5 runs. Right? இன்னொருத்தர் 18 runs. இன்னொருத்தர் 27 runs. இப்படி விளையாட்டு வீரர்கள் 11 பேரும் அடிச்ச ரன்ஸ் தந்திருக்கு. ரைட்? இதோடு தரவுகளோட பரவலாக்கப்பட்ட தரவு. அப்ப இந்த தரவுகள் இது கூட்டமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? சிறிய அளவிலான தரவுகள். அப்ப இந்த தரவுகள இடை சராசரி காணணுமாக இருந்தால் எப்படி எல்லா தரவுகளோட மொத்த எண்ணிக்கை, தரவுகளோட பெருமானங்கள் எல்லாத்தையும் கூட்டி தரவுகளோட எண்ணிக்கையால வகுக்க. ரைட்? அப்ப மொத்தமாக கூட்டினார் 14 56 கூட்டினால் 10 60 70 143 143 மீண்டும் 148 151 161 166 172 212 217 225 235 235 242 262 மொத்தம். ரைட்? மொத்த ஓட்டம் 262. ரைட்? சோ இடை எப்படி 262 11 வகுப்பு எத்தனை இங்க 2 முறை 4 மிச்சம். ரைட்? கசம் 42 33 போனால் 9. ரைட்? 42 33 9. ரைட்? இன்னும் எத்தனை வேணும்? 9 தசம் அல்ல 8. 23.8 சராசரி. இதுதான் இடை. ஒரு வீரர் அடித்த ஓட்டம். சரி, சராசரி ஓட்டம். இந்த இடைய தொகுதிகளாக கூட்டங்களாக தந்தால், அதாவது வகுப்பாடை வார நேரம் எப்படி இடையே கணிக்கிறது என்பதைத்தான் நாங்க பார்க்க போறோம். அது முக்கியமாக இதுல எங்களுக்கு தெரியணும் ஆகாரம் எத்தனை ஆகாரம், அதாவது கூடிய தரவு வந்திருக்கக்கூடிய தரவு. 5 3 தடவை 5 வந்திருக்கு. இதுதான் ஆகாரம். ரைட்? அதே மாதிரி கூடிய மீட்டரன் உள்ளது ஆகார வகுப்பு. இங்க வகுப்புகள் இருந்தால் அது ஆகார வகுப்பாக மாறும். ரைட்? இப்ப நாங்க மீட்டரன் பரம்பல்ல இடை, ஒரு மீட்டரன் பரம்பலின் இடை எங்க இடையே காணத்துக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், எங்களுக்கு எல்லா பெருமானங்கள் கூட்டையில தானே வகுப்புகளாக தரவுகள் பிரிக்கப்பட்ட நேரம் ஒவ்வொன்றாக எங்களுக்கு கூட்ட. அப்ப நாங்க ஒவ்வொரு வகுப்புடையும் நடுப்பெருமானத்தை கொண்டு என்ன செய்யணும்? இடையே காணும். அதுதான் இந்த மெத்தட். ரைட்? ஒவ்வொரு நடுப்பெருமானத்தையும் இடையே கொண்டு நடுப்பெருமானத்தை கொண்டு இடையே காணும். உதாரணமாக ஒரு வகுப்புல நடத்தப்பட்ட ஒரு அழகு பரீட்சை. ரைட்? ஒரு அழகு பரீட்சையில 40 மாணவர்கள் அந்த வகுப்புல இருக்கிற அந்த மாணவர்கள் எடுத்த புள்ளிகள், அங்க வழங்கப்பட்ட புள்ளிகள் 25 புள்ளிகள் தான். அந்த அழகு பரீட்சைக்கு வழங்கப்பட்ட புள்ளிகள் 25 புள்ளிகள். இப்ப 25 புள்ளிகளுக்கு எத்தனை புள்ளிகள் எடுத்த என்று சொல்லி பார்த்தா இங்க வகுப்பறை புள்ளிகள் தான் வகுப்பறை. அடுத்தது நடுத்தரமாக நடுத்தரமானத்தை
எக்ஸ் என்று குறிக்கும். அடுத்தது மீடுறன் எக்ஸ். அடுத்தது எக்ஸ் எக்ஸ் எஃப்எக்ஸ் என்றால் எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கப்பட்டிருக்கிறது, சேர்த்திருந்த அவங்க பெருக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கி இங்க இட வேண்டும். இங்க உதாரணமாக பார்த்தா வகுப்பாயிடை 4 தொடக்கம் 8, 8 தொடக்கம் 12, 12 தொடக்கம் 16, 16 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 24. இதிலிருந்து விளங்கக்கூடிய விஷயம், 4 விட குறைவாக ஒரு மாணவரும் எடுக்கல, 25.7 ஒரு மாணவரும் எடுக்கல. ரைட். அடுத்தது மீடுற 3, 7, 15, 11, 4. ரைட். அப்ப 4 தொடக்கம் 8 புள்ளிகள் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 3, 8 தொடக்கம் 12 புள்ளிகள் பெற்ற மாணவர் எண்ணிக்கை 7. அது எப்படி மீடுறன் அமைது. ரைட். இப்ப நடுப்பெருமானம் எப்படி? அப்ப 8ஐயும் 4ஐயும் கூட்டினா 12, 2 வகுத்தால் 6. நடுப்பெருமானம் 6. இந்த 20 2 வகுத்தால் 10, 28 2 வகுத்தால் 16. எனக்கு தெரியும் இந்த வித்தியாசம் 4 நான்காக கூட்டியிருக்கோம். ஸோ இந்த 18, 22. இப்ப எஃப்எக்ஸ் எஃப்எக்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும், எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கணும். 6 3 18, 70, 140, 210, 210, 18 11, 198, 198, 22 4 88. தரவுகள் இந்த வகுப்பாய்வுடைய நடுப்பெருமானம், மீடுற எஃப்எக்ஸ் எல்லாம் கண்டாச்சு. ரைட். இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், இன்னொரு விஷயம், ஆகார வகுப்பு 12 16 என்றதுதான் ஆகார வகுப்பு. அடுத்தது இப்ப நாங்க இடைய காண்றதுக்கான சமன்பாடு என்ன? இடைய காண்றதுக்கான சமன்பாடு எது? அப்ப இடைக்கான சமன்பாடு கட்டாயம் தெரிஞ்சிருக்க இடை சமன் சிக்மா எக்ஸ் சிக்மா எக்ஸ். கட்டாயம் இதை எழுதி புக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இடைக்காலத்துக்கான சமன்பாடு சிக்மா என்ற கூட்டுத்தொகை. ரைட். கூட்டுத்தொகை. அப்ப எஃப்எக்ஸின் கூட்டுத்தொகை இந்த முழுக்க கூட்டினால், இந்த மொத்தமாக எஃப்எக்ஸ கூட்டினால் வரக்கூடிய பெருமா. அதே மாதிரி சிக்மா எஃப் என்ற மீடு 2 கூட்டுத்தொகை, எஃப் கூட்டுத்தொகை. இதை கூட்டினால் இங்க வரக்கூடியது 8 16 24 2 மீதி 3 10 11 20 28 2 மீதி 2 4 5 584. அடுத்தது நான் போடுறேன் சிக்மா எஃப்எக்ஸ் சமம். அடுத்தது சிக்மா கரெக்டாக அடிக்கணுமா? அப்ப இங்க சிக்மா எஃப் சமன் 40. ரைட். அப்ப எங்களுக்கு பெருமானங்கள் கண்டுட்டு என்ன செய்யணும்? பிரதியிடும். அப்ப இந்த இடைக்குரிய சமன்பாட்டுல இந்த பெருமானங்களை பிரதியிட்டால் எங்களுக்கு இடையை காணலாம். ரைட். இடை சமன் இதே சமன் 584 40. ரைட். அப்ப 58.440
40 1 18ல 4 முறை 16 தசம் 24க்குள்ள 4 16.6 இங்க இடை 14.6. எங்களுக்கு இங்க இந்த வரக்கூடிய முடிவு இந்த வகுப்புல இந்த அழகு பரீட்சையில ஒரு மாணவர் பெற்ற சராசரி புள்ளி 14.6 அல்லது இடைப்புள்ளி 14.6. இந்த மெத்தடங்களை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி நாங்க நடுப்பெருமானம் காண்பது, அதே மாதிரி எஃப்ஐயும் எக்ஸையும், அதாவது நடுப்பெருமானத்தையும் மீடரனையும் எப்படி பெருக்கல் மூலமாக பெருக்க தெரியணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்ச தாயங்களுக்கு இந்த தூக்கம் வரும். இந்த பெருமானங்கள் தெரிஞ்சாதான் எங்களுக்கு என்ன செய்யலாம், இடையே காண இயலும். ரஸ்மி என்ன தூக்கமா? இல்ல ரைட், ஓகே தானே? இதுல டவுட்ஸ் இருக்கா? இல்லையா? டவுட்ஸ் இல்லையா? இல்ல சார். ரைட், அப்ப எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயம், இந்த ஒரு உதாரணத்தை வச்சு எனக்கு என்ன செய்யலாம், அடுத்த கேள்விகளை பார்க்க இயலும். அதாவது இந்த இடையோடு தொடர்பட்ட வினாக்கள், சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எக்ஸ் குறி வினாக்கள் 26.2ல கேள்விகள் வந்து இருக்கிற கேள்விகளை பார்த்தா, கேள்வியில பாருங்க, 5 கேள்விகள் இருக்கிற 5 கேள்வியில ஒவ்வொரு நடுப்பெருமானத்தையும் கண்டு அந்த மீட்டரோட பெருக்கி என்ன செய்யணும், அந்த எஃப்எக்ஸ் பெருமானங்களோட கூட்டுத்தொகையை காணும். அதே மாதிரி என்ன செய்யணும், அந்த பெருமானங்களோட கூட்டுத்தொகையை காண்றதோட மீட்டரினுடைய பெருமானங்களோட கூட்டுத்தொகையையும் காணணும். அந்த எஃப்எக்ஸ் எஃப் கண்டால் எங்களுக்கு என்ன செய்யலாம், இடைய காண இயலும். ரைட், அப்ப இங்க நாங்க 2 கேள்வியில செஞ்சு பினிஷ் பண்ணோம், டைம் முடிய போகுது. அப்ப அடுத்தது விலகல் இடைய கொண்டு விலகல் இடை, அதான் எடுகொண்ட இடையாக நடுப்பெருமானத்தை கொண்டு எப்படி இடைய காண்றது, விலகல் இடைய அடிப்படை எப்படி இந்த இடைய காண்றதுன்னு சொல்லி அதுக்குரிய கேள்விகள், அதுக்குரிய விஷயம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அப்ப இந்த கேள்வியில பாருங்க, முதலாவது மரக்கறிகள் சேகரிக்கப்படும் நிலையம் ஒன்றுக்கு விவசாயிகளினால் கொண்டு வரப்பட்ட மரக்கறிகளின் அளவுகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கீட்டில் ஒரு குறித்த நாளில் 40 விவசாயிகள் கொண்டு வந்த அவரையின் அளவு 40 விவசாயிகள் கொண்டு வந்த அவரையின் அளவு தொடர்பாக கிடைத்த தரவுகளை கொண்டு தயாரித்த ஒரு மீடரன் பரம்பல். ரைட், அப்ப அதுல 14 தொடக்கம் 18 கிலோ அவரை கொண்டு வந்தது 3 விவசாயி, 18 தொடக்கம் 22 கிலோ அவரை கொண்டு வந்த விவசாயிகள் எண்ணிக்கை 7. அதே மாதிரி 15 விவசாயிகள் 22 தொடக்கம் 26 கிலோ அவரை கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி 11 விவசாயிகள் 26 கிலோ தொடக்கம் 36 கிலோகிராம் அவரை கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி 30 தொடக்கம் 34 கிலோகிராம் அவரை 4 விவசாயிகளால கொண்டு வந்து, இப்ப இந்த பெருமானங்களை கொண்டு இடையே காணும். நாங்க இதுக்குரிய அட்டவணையை தயாரிக்க தெரியணும். அந்த அட்டவணை எப்படி எந்த ஓர்டர்ல வர, முதலாவது வகுப்பா இடை,
அடுத்தது நடுப்பெருமானம், அடுத்தது மீடிரன், அடுத்தது எஃப்எக்ஸ். அப்ப இந்த 4 நிரல்களை கொண்ட அட்டவணை எனக்கு தெரியும். ரைட்? இந்த அடுத்தது 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 இப்படி எனக்கு அட்டவணை தயாரிக்க தெரியும். இந்த 4 நிறங்கள் தொடர்ச்சியாக எழுதி அட்டவணையை தயாரிக்க தெரியும். அப்படிங்க பாருங்க, முதலாவது திணிவு. வகுப்பறையை வந்து திணிவுல தான் வரும். அவ 14 தொடக்கம் 18 அதில் பேர் 3 விவசாயிகள். 18 தொடக்கம் 22 கிலோகிராம் 7 விவசாயிகள். 22 தொடக்கம் 26 கிலோகிராம் 15 விவசாயிகள். 26 தொடக்கம் 30 கிலோகிராம் 11 விவசாயிகள். 30 தொடக்கம் 34 கிலோகிராம் 4 விவசாயிகள். அப்ப இந்த விவசாயிகள் கொண்டு வந்த அவரையிட திணிவை கொண்டு நாங்க நடுபெருமானம் காணப்போம். நடுபெருமானம் இப்படி 2 கூட்டி 2 அளவு இருக்கும். அப்ப 10, 20, 28, 32 2 அளவு வகுத்தால் 14. ரைட்? 14. அடுத்தது இங்க எத்தனை வரும்? 4 கூட்டினா 20 வரும். அப்படியே 18 22 கூட்டினார் எத்தனை? 40. 40 2 அளவு வகுத்தால் 20. இங்க 48 2 அளவு வகுத்தால் 24. இங்க 28 32. ரைட்? இந்த தரவுகளை என்ன செய்யணும்? எஃப்எக்ஸ், அதாவது இந்த 2 தரவுகளையும் பெருக்கினால் எஃப்எக்ஸை காண இயலும். அதாவது நடுப்பெருமானத்தை மீட்டரனையும் கண்டார். மீட்டர் என்றது விவசாயிகளோட எண்ணிக்கை, வகுப்பறை இது திணிவுகள். ரைட்? அப்ப இந்த 3 16 30 48 சரியாக எல்லாம் சரியான நேரத்தில் எழுதினால் என்ன செய்யலாம்? கூட்டுறதுக்கு லேசாயிடும். 7 7 20 7 2 14 104 24 தர 15 20 240 120 240 120 360 28 கூட்டினா 8 2 8 10 1 மிச்சம் 308 32 தர 4 3 2 4 8 4 12. ரைட்? அப்ப இந்த தொகையில கூட்டினா, அதாவது இவங்களை கூடும். இங்க வந்து சிக்மா எஃப் சமம் எத்தனை? 10 20 30 35 40 40 விவசாயிகள். இங்க எஃப்எக்ஸ் பெருமானங்கள் கூட்டம் சிக்மா எஃப் எக்ஸ் சமம் எத்தனை? 8 8 8 24 2 மிச்சம் 4 8 10 16 18 1 மிச்சம் 1 2 5 8 9 984. 984 என்ன செய்யணும்? 40ஆல வகுக்கும். அப்ப இடை சமன் சிக்மா எஃப்எக்ஸ் இங்கே சிக்மா எஃப் அவர் 984 கீழ் 40 என்ன வரும்? 98.4. இந்த 0 ஒரு தாளம் முன்னே தள்ளிப்போம் வச்ச தசம் இங்க வரும். ரைட்? 0 வகுக்கிற நேரம் ஒரு தாளம் தசம் வரும். அவ 98.4 4ஆல வகுத்தார் 98 4 20 16
16.24.6 கிலோகிராம். அப்ப ஒரு சராசரியாக ஒரு விவசாயி கொண்டு வந்த அவரையிட திணிவு 24.6 கிலோகிராம். ரைட். அப்ப இடைத்திணிவு 24.6. இந்த கேள்வியை பாருங்க. இல்ல விவசாயி கொண்டு வந்த அவரை திணிவுகளின் இடையை கணிக்க. திணிவு இடை 24.6. அதற்கேற்ப 10 நாட்களில் அந்நிலையத்திற்கு கொண்டு வரப்படும் எனின் எதிர்பார்க்கப்படும் அவரையின் திணிவு 24.6 ஒரு நாள்ல கொண்டு வந்த அவரை திணிவு இடைத்திணிவு 10 நாட்கள்ல. அப்ப ஒரு நிலையத்துக்கு எத்தனை விவசாயிகள் கொண்டு வரது? 40 விவசாயி. ஒரு விவசாயி 24.6 கிலோகிராம் கொண்டு வர. அப்ப 40 விவசாயிகள் மொத்தமாக கொண்டு வரது 984 கிலோகிராம். 10 நாட்கள் கண்டா 9840 கிலோகிராம் அவரை கொண்டு வரப்படும். ரைட். அதே மாதிரிதான் அடுத்த கேள்வி எல்லாமே என்ன செய்யணும்? ஒரே வகையான கேள்விகள் தான். அப்ப எங்களுக்கு நாங்க கட்டாயம் வகுப்பாய்வுகளோட நடுப்பெருமானம் சரியாக கண்டு அந்த நடுப்பெருமானத்தோட மீட்டரனை பெருக்கி எஃப்எக்ஸ காணும். அந்த எஃப்எக்ஸ் மொத்த கூட்டுத்தொகை மொத்த கூட்டுத்தொகையை கண்டு அதை என்ன செய்யணும்? மீட்டரன் கூட்டுத்தொகையால வகுத்தால் இடைய காண. ரைட். அப்ப இதுதான் இந்த செய்யக்கூடிய முறை. நம்ம அடுத்த கேள்வியும் பார்த்தால் ஆடி நிறுவனம் ஒன்றினால் ஒரு மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட சட்டைகளின் எண்ணிக்கை ஒரு மாதம் என்ற 30 நாட்கள் அன்னளவாக. சட்டை எண்ணிக்கை 1/15 சட்டைகள் தயாரிக்கப்பட்டது 4 நாட்கள். அதே மாதிரி 16 தொடக்கம் 30 8 நாட்கள். 31 தொடக்கம் 45 6 நாட்கள். அதாவது இங்க 15 வித்தியாசத்துல என்ன செய்யுது? ஆடைகள் இங்க விற்பனை செய்யப்படும். ரைட். அப்ப நடுப்பெருமானம் எப்படி வரும்? 15 16 ஒன்றும் 15 கூட்டினால் 16 2 வகுத்தல் 8. அப்ப 8ஓட 15 கூட்டினால் 23 நடுப்பெருமானம். அடுத்தது இரண்டாவது. அடுத்தது 38. அப்படி 15 கூட்டிட்டு போகும் நடுப்பெருமானம். அப்ப அந்த நடுப்பெருமானங்கள்ல என்ன செய்யணும்? நாட்களுடைய எண்ணிக்கை மீடனாக வரும். எஃப் நடுப்பெருமானம் எக்ஸ் இரண்டையும் பெருக்கினால் எத்தனை? எஃப்எக்ஸ காணலாம். எஃப்எக்ஸ் மொத்த கூட்டுத்தொகையை கண்டு மீட்டரன்கள் மொத்த, அதாவது நாட்களுடைய எண்ணிக்கை தான் மீட்டரன். ரைட். எஃப் அதால வகுத்தால் மீட்டரன் மொத்த தொகையால வகுத்தால் ஒரு நாளில் அன்னளவாக தயாரிக்கப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட சட்டைகளை எண்ணிக்கைய காண இயலும். ரைட். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இதே மாதிரி ஒரு அட்டவணையை தயாரிச்சு அதற்குரிய வகையில மீட்டரன் நடுப்பெருமானம் எஃப்எக்ஸ் எல்லாத்தையும் சரியான முறையில கண்டு இந்த ஓட்டருக்கு தான் அட்டவணை இருக்கணும். முதலாவது வகுப்பாயிடை, அடுத்தது நடுப்பெருமானம், தொடர்ந்து மீட்டரன், அதுக்கு அடுத்ததா எஃப்எக்ஸ். இப்படி ஒவ்வொரு ஓட்டருக்கு நாங்க என்ன செய்யணும்? இந்த அட்டவணை தயாரிச்சு கண்டால் எங்களுக்கு விடைகளை பெற இயலும். ஆகார வகுப்பு அதே மாதிரி ஆகார வகுப்பு என்ன செய்யும்? இது ஆகார வகுப்பு 22 தொடக்கம் 26. ரெண்டாவது கேள்வியில ஆகார வகுப்பு 2 வரும்னா 8. அந்த கேள்வியா கேட்டில. நம்ம மூன்றாவது கேள்வியை பார்த்தா ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்கள் உள்ள பொருத்த மதிப்பீட்டில் பெற்ற புள்ளிகள், அதாவது 13 மாணவர்கள் 21 தொடக்கம் 30 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. அதுதான் ஆகார வகுப்பு. 16 21 தொடக்கம் 30 ஆகார வகுப்பு. இப்படி கேள்விகள் நிறைய கேள்விகள், இதே மாதிரி கேள்விகள். இது முதலாவது கேள்வி. இதே மாதிரி இன்னும் 3 கேள்விகள், 4 கேள்வி இருக்கிற. இந்த 4 கேள்வியை நீங்க ட்ரை பண்ணுங்க. சரி, ட்ரை பண்ணி அதுக்கான விடைகளை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் அடுத்த கிளாஸ்க்கு முன்னுக்கு நான் இன்ஷால்லா கரெக்ஷன் பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ரைட்.
என்ன செய்யணும்? 4 கேள்விகளுக்குமான விடைகளை நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க விடைகளை பார்ப்போம். விளங்கப்படுத்திட்டு அடுத்த விஷயம், அதாவது விலகல் இடை தொடர்பான விஷயங்களை பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாம். ரைட், அடுத்த பாடத்துக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பாடத்து கிளாஸை நாங்க முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல தொடர்ந்து சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த படிச்ச விஷயங்கள்ல டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. அஸ்மி, டவுட்ஸ் இருக்கா?